17ஆம் நூற்றாண்டுல தொழில் புரட்சி தொடங்கியது. அதாவது இயந்திரங்கள் மூலமாக உற்பத்தி தொடங்கியது. 18ஆம் நூற்றாண்டுல 19ஆம் நூற்றாண்டுல என்ன நடந்தது? வேலை செய்வதற்கான வேலை குறைவாக இருந்தது. ஆனா ஆட்கள் அதிகமா இருந்தாங்க. அதனால என்ன செய்தீங்க? மிக குறைந்த கூலியை கொடுத்து மிக அதிகமான சுரண்டல் செய்தீங்க. எப்போ? 18ஆம் நூற்றாண்டிலும் 19ஆம் நூற்றாண்டிலும். 20ஆம் நூற்றாண்டுல எல்லாம் அதெல்லாம் மாற்றி அப்படியெல்லாம் கிடையாது, கண்ணியமிக்க வேலைக்கான உத்தரவாதம் வேண்டும் என்ற போராட்டம் வெளுத்தது. எனவே எல்லோரும் என்ன செய்யணும்? படிக்கணும். எல்லா நிலையிலும் படிக்கலாம். 1950 ஜனவரி 26 இந்திய அரசமைப்பு சட்டம் வந்த உடனே இந்திய அரசமைப்பு சட்டம் எல்லோரும் படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். எல்லாரும் ஏன் எல்லாத்தையும் படிக்கிறோம் கேட்க கூடாது, யாரு வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு நிலைமை உருவாக்கிருச்சு. இப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டா, எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களையும் எல்லா நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு கூலிக்கு அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளி இருந்தாதான் உங்களால உழைப்பு சுரண்டல் செய்ய முடியும். கொஞ்ச நேரம் வேலை செய்ய வச்சுட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டு இன்னொருத்தர் ரெடியா இருப்பான். மார்க்கெட்ல வேலைக்கு ஆட்கள் ரெடியா இருப்பாங்க. ரெடியா ஆட்களை தயார் பண்றேன்.